பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கூத்தவேடு கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மற்றும் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் கலசங்கள் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தருமபுரி அருகே வெண்ணாம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள பட்டாளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வழிபட்டனர். பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டதை தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக தீப ஆராதனைகள் நடைபெற்றன. கோவை மாவட்டம் அப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் எழுந்தருளியுள்ள மாரியம்மன் கோவிலில் திருக்குட நன்னீராட்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 9ஆம் தேதி முகூர்த்த கால் நட்டு திருவிழா தொடங்கிய நிலையில் முக்கிய நாளான நேற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் கோஷங்கள் விண்ணை பிளக்க கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் கோவிலை சூழ்ந்திருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் அடுத்த எல் எண்டத்தூர் சாலையில் அமைந்துள்ள நூக்கலம்மன் கோவிலில் 150வது மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் பால்குடங்களை சுமந்து கொண்டு முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.